திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். அதை பாராளுமன்றத்திலே செயல்படுத்த வேண்டும் என்றால் 274 MP பத்தாதுங்க, 283 MP பத்தாது, 298 MP பத்தாது, 400 MP. ஒரு எம்பியை மோடிக்கு கொடுப்பது நம்முடைய கட்டாய கடமை. இந்தியாவுடைய பரிமாண வளர்ச்சியை முழுமையாக மாற்றி காட்ட வேண்டும் என்றால் 400 MP குறைந்தபட்சம் வேண்டும். எதிர்ப்பு இருக்கக்கூடாது. நான் மற்ற கட்சி சொல்ற மாதிரி இல்ல 400 நாங்களே உட்கார்ந்துக்குவோம், உங்களை பேச விட மாட்டோம், அதற்காக கர்வத்திலே 400 என்று சொல்ல வேண்டும். 400 MP என்று எதற்கு சொல்லுகின்றார்? மோடி ஐயா சொல்லிட்டாங்க. கடைசி பாராளுமன்ற உரை இந்த தேர்தலுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் மோடி ஐயா பேசுறாங்க. இதுவரை நான் எடுத்த முடிவெல்லாம் முடிவில்லைங்க, முக்கியமான முடிவுகள் மூன்றாவது நாம் எடுக்க போறேன். மூன்றாவது நாம் ஆட்சியை அமரும் பொழுது நாம் எடுக்க போகின்ற முக்கியமான முடிவுகளை இந்த நாடு பார்க்கிறோம். சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? எஸ், சிலிண்டர் அடுத்த 5 ஆண்டுகள் ஒரு விஷயம் கொடுக்குறோம். நம்ம எப்படி இருக்கணும், நம்ம ஆட்சி எதற்காக நீங்க ஓட்டு போடுறீங்க, எதற்காக நம்ம தாமரத்தை நடத்தணும். யாராச்சும் நண்பர்கள் கேட்பாங்க, இல்லைங்க என்ன ஓட்டு போடலான்னு இருக்கேன், எனக்கு மோடி ஐயா பிடிக்கும், அண்ணாமலை பிடிக்கும், எனக்கு தாமரை பிடிக்கும், தேசிய ஜனநாயகம் பிடிக்கும், எந்த காரணமாக இருந்தாலும் கூட அவன் கேட்பான். ஒருவேளை 10 வருஷம் இருந்தார் மோடி ஐயா, இன்னும் 5 வருஷம் கொடுத்தா என்ன மாற்ற போறார்? மோடி ஐயா தன்னுடைய கடைசி பாராளுமன்ற பேச்சிலே சொல்லி இருக்கின்றார், ஐயா இன்னைக்கு வந்தே பாரத் ட்ரெயின் உதாரணத்துக்கு 48 49 ட்ரெயின் வேகமா வந்து கடைசியில் ஒரு 5 ட்ரெயின் ஆட் ஆகிருக்கு. நம்முடைய ஆசை வந்தே பாரத் ட்ரெயின், அதை தாண்டி புல்லட் ட்ரெயின் வரும் அடிக்கலாம். இது உயர்மட்ட அமைப்போடு இருக்கக்கூடிய மாற்றம். எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா ரோடு வரணும். உதாரணத்துக்கு கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் 6 வழிச்சாலை 7500 கோடி ரூபாய். அது உறுதியாக 2024 இருந்து 29 சத்தியமாக வரும். எந்த மாற்றத்துக்கு அது வந்தால் மட்டும்தான், புறவழிச்சாலை வந்தால் மட்டும்தான் ஐயா தொழில் வளர்ச்சி அடையும். இந்த ரோட்ல எத்தனை பேர் இறக்குறாங்க பாருங்க. எப்ப கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் வாங்க, குறைந்தபட்சம் 2-3 ஆக்சிடென்ட் ஒரு நாள் யாராவது இருந்தாலும் குறைந்தபட்சம் இன்னைக்கு தமிழகத்திலே மிக முக்கியமான ஒரு சாலையை கொண்டு வர வேண்டும் என்றால் கரூர் கோயம்புத்தூர் 6 வழி சாலை கொண்டு வர வேண்டும். 7500 கோடி ரூபாய் கொண்டு வருகின்றோம். அப்ப பாத்தீங்கன்னா 4 மாவட்டத்தினுடைய அடிப்படை வளர்ச்சி இருக்கும். மோடியை சொல்றாங்க, கேஸ் என்பது இன்று பைப்பு மூலமாகத்தான் ஒரு சிலிண்டர்ல வேலை, அதை புக் பண்ணி அதை போய் எடுத்து அதை கொண்டு நம்முடைய சகோதரர்கள் சுமந்து கொண்டு உள்ள வைக்கிற வேலை கிடையாது. அதை தன்னுடைய கடைசி பாராளுமன்ற உரையில சொல்லிவிட்டா, கேஸ் என்பது பைப்பு மூலமா முதல்ல நகரத்திற்கு கிராமம். உள்ள ட்ரெயினை பத்தி சொன்னதையா, நார்மல் ட்ரெயினை பத்தி சொன்னேன், ரோடை பத்தி சொன்னேன், சாலையை பத்தி சொன்னதையா. இன்னைக்கு நாம 4 கோடி வீடுகள் கட்டி கொடுத்திருக்கோம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா MP நமக்கு இல்லாதனால அந்த 4 கோடி வீட்டுல வெறும் 2% வீடு மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 6% இருக்கும். 6.5%. வெறும் 2% வீடு தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. மோடி ஐயா கட்டி கொடுத்த வீடு. மோடி ஐயா பாரபட்சம் பார்க்கிறாங்களா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தடுக்கிறாங்க? கேள்வி உங்களுக்கு தெரியும். மோடி ஐயா பாரபட்சம் பார்க்கவில்லை. இவங்க பயனாளியை கண்டுபிடிச்சு அந்த பயனாளியை மத்திய அரசுக்கு பட்டியல் அனுப்பி அதை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கலெக்டர் ஆபீஸ்ல மாசமா உட்கார்ந்து ரிவ்யூ பண்ணி எத்தனை ஊர்ல வந்திருக்குன்னு கேள்வி, அது கலெக்டர் யாருமே கேள்வி எந்த கேள்வி கொடுப்பாங்க? நடராஜனை போய் கேட்டுப்பாரு நினைக்கிறீங்களா? கம்யூனிஸ்ட் போய் இந்த ரிவ்யூ பண்ணி உட்கார்ந்துருப்பாங்க கேட்டீங்களா? ஐயா மோடி ஐயா வீடு கொடுக்குறாரு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வீடு இல்லையா கோயம்புத்தூர்? கேள்வி கேட்பதற்கே ஆள் இல்லை. அனாமத்தாக திட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அனாமத்தாக 2.4% தான் தமிழ்நாட்டிற்கு நம்முடைய மோடி ஐயாவுடைய வீட்டு திட்டம் வசதி. அது எவ்வளவு வேகமாக எம்எல்ஏ நீங்க, மந்திரி நீங்க, எம்பியும் மாற்று கட்சி வேலைக்காகாதவங்க, கலெக்டர் நீங்களே பார்த்து போடுறீங்க. இந்த முழு சிஸ்டத்துல யாருக்கு அக்கறை இருக்கு? யாருக்கு அக்கறை இருக்கிறது? அமர்ந்து ஒரு மீட்டிங்ல பலருக்கு எவ்வளவு வீடு கொடுத்தீங்க, வீடு இல்லாதவர்களுக்கு எவ்வளவு வீடு போச்சு கேட்பதற்கு இங்கே ஆளு. அதனால்தான் மறுபடியும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், என்னதான் மோடி ஐயா பெரிய ஒரு திட்டத்தோடு இருந்தாலும்
தமிழகத்திலே தடுப்பவர்கள் தடுக்க நினைத்தால் அது கீழே வராது. அதையும் சரி கட்டுவதற்கு நமக்கு பாராளுமன்ற உறுப்பினர், நாம் கேள்வி கேட்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு தலைவர்கள், விவசாய சங்க பிரதிநிதிகள், தொழில்துறையில் இருப்பவர்கள், இந்த ஊருடைய முக்கியஸ்தர்கள், சாமானிய மனிதர்கள், பெண்கள், தாய்மார்கள் இன்னைக்கு எம்பியை பார்க்கிறது எவ்வளவு மோசமான தேர்தல் பாருங்க. எம்பியை யாருமே பார்க்கறது இல்லை. இந்த கேள்வி நான் உங்களுக்கு கேட்கவே போறது. எத்தனை பேர் கோயம்புத்தூர் எம்பியை பார்த்துருக்கீங்க கேட்டீங்க. ஆனா எத்தனை பேர் அண்ணாமலையை மாநில தலைவராக உங்களோட சொல்லி பார்க்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசிய காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.